அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கதை. 2 நண்பர்கள், பாபுவும் கோபுவும் நண்பர்கள். இருவரும் ஒரு நாள் தேடுவதற்காக காற்றுக்குள் சென்றனர். அப்போது கோபு பயப்பட்டான். பாபு அவனிடம், நான் இருக்கிறேன், கவலைப்படாதே நண்பா என்றார். காட்டில் செல்கின்ற பொழுது திடீர் என்று ஒரு கரடி அவர்களை நோக்கி வேகமாக ஓடி வந்தன. இருவரும் அதை கண்டே பயந்து ஓடினார்கள். கரடியும் அவர்களை துரத்தியது. பாபு கோபுவை பற்றி கவலைப்படாமல் மரத்தில் ஏறிக்கொண்டான். கோபுவுக்கு மரம் ஏற தெரியாது. கரடியிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்த கோபு தன் அறிவால் இழந்தவனை போல நடித்து தரையில் படுத்துக் கொண்டார். அருகில் வந்த கரடி அவனை முகந்து பார்த்தது. இதை மறைத்து மேல்ந்த பட்ட பாபு, கரடி ஏதோ கோவிடம் சொல்கிறது என்று நினைத்தான். கோபி இறந்துவிட்டான் என்று முடிவு செய்த கரடி அங்கிருந்து சென்றது. கரடி சென்றவுடன் பாபு கீழே இறங்கி வந்து கோபியிடம், கரடி உன் காதில் என்ன ரகசியமாக சொன்னது என்று கேட்ட. அதற்கு கோபி, ஆபத்தில் உதவாத நண்பனை நம்பாதே என்று சொல்லி சென்றது என்றார். நீதி ஆபத்து உண்மையான நண்பன். நன்றி.